கார்னில நான் உங்க கார்த்திகா கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ நம்ம எல்லாரும் எழுதப்பட வேண்டிய ஒரு டைரி தான் கிராட்டிட்யூட் ஜர்னல். ஜென்ரலா நம்ம மத்தவங்களுக்காக தான் கிராட்டிட்யூட் சொல்லி நமக்கு பழக்கம். நமக்கு நம்மளே வந்துட்டு ஒரு கிராட்டிட்யூட் சொல்லி நம்ம என்னைக்காவது பண்ணியிருக்கோமா? அந்த ஒரு ஜர்னி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா, ஒரு காலகட்டத்துக்கு மேல நம்ம மேல நமக்கே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சுரும். இந்த ஏஜ்ல என்னால பண்ண முடியுமா? ஸோ எனக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஸோ இவ்ளோ ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல ஹவ் கேன் ஐ சர்வைவ்? அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்மளே வந்துட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நம்ம கேட்க ஆரம்பிச்சுருவோம். ஆனா, சைல்ட்ஹுட்லேருந்து இப்ப வரைக்கும் வந்திருக்க அந்த ஸ்டேஜ் எவ்ளோ கஷ்டங்கள நம்ம தாண்டி வந்திருப்போம். எவ்ளோ போராடியிருப்போம். நமக்கு எல்லாம் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணி ட்ரிகர் பண்றதுக்கு யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலயும் நமக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா. ஸோ இது உன்னால முடியும். நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும். இல்ல நீ வந்துட்டு அத்லெட்ல வந்துட்டு நீ ரன் பண்ணும்போது எவ்ளோ பேரு மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு கேம் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு 4 பேர் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஜர்னி எல்லாம் ஒவ்வொன்னா கிராஸ் பண்ணி வர்றதுக்கு நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்துறது கிடையாது. ஸோ அங்கேயும் போராடி தான் நம்ம வந்தோம். ஸோ அப்படிதான் நம்ம இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆயிருக்கு, எவ்வளோ வருஷங்கள் ஆயிருக்கு. ஸோ நம்ம எப்பல்லாம் லோவா ஃபீல் பண்றோமோ, ஜஸ்ட் அந்த ஒரு சக்சஸ் ஜர்னிய திரும்பி பார்க்கறதுக்காக இந்த டைரி நமக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க எப்பல்லாம் லோவா ஃபீல் பண்றீங்களோ, அந்த டைரிய ஜஸ்ட் சும்மா டர்ன் பண்ணி பார்த்தாலே போதும். இல்ல நான் அப்பவே அப்படி இருந்தேன். இப்பயும் என்னால முடியுங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு சும்மாவே அப்படியே பூஸ்ட் பண்ணி விட்டுரும். ஸோ ஆனா நம்ம நெறைய பேர் அது பண்றது கிடையாது. அப்போ எனக்கு வயசு இருந்துச்சு, எனர்ஜி இருந்துச்சு, என்னால பண்ண முடிஞ்சது. ஆனா இப்போ என்னால பண்ண முடியுமா? அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா முடியாது தான். பட் அதே ஒரு டாக்குமெண்டடா நீங்க அந்த ஒரு விஷயத்த நம்ம திரும்பி பார்க்கும்போது, இல்ல இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ப்ரவுட் ஆஃப் ஃபீல் ஆன ஒரு மொமெண்ட் அப்படின்னு நீங்க அந்த ஜர்னிய வந்துட்டு நீங்க நெனச்சு பார்க்கும்போதும், அத படிக்கும்போதும், உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் கிரியேட் ஆகும். இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரிகர் பாயிண்ட் ஃபார் யூ. நீங்க எப்ப லோவா இருக்கீங்களோ, இந்த டைரிய நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ இன்னும் நெறைய பேசலாம். ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட் வித் மீ அன்டில் தட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கார்னிகா.